விரல் உரலானால் உரல் என்னவாகும் என்று பெரியார் கேட்டார். நாங்கள் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும், நாங்கள் எந்த எப்படிப்பட்ட முடிவை நகர்த்த வேண்டும் என்பதை எதிரிகள் தான் முடிவு செய்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, எங்களால ஒரு அக்ரஹாரத்துக்கு ஆபத்து வந்திருக்கா, ஒரு பாப்பானுக்கு ஆபத்து வந்திருக்கா, இன்னைக்கு சட்டப்படி சூத்துறாங்கிறான், பாப்பானுக்கு வப்பாட்டிவோங்கிறான். என்னுடைய தாயை, என்னுடைய இனப்பெண்களை, என்னுடைய சகோதரியை, என்னுடைய இனத்தை பேசு மக்கள் சொல்லுகிற போது ஆத்திரம் வராதா, கோபம் வராதா? நாங்கள் சோற்றால் அடித்த பிண்டமா, சோற்று துருத்தியா, உணர்ச்சியற்ற ஜடமா? எங்களுக்கு உணர்ச்சி உண்டு. எங்கள் உணர்ச்சியை நாங்கள் காட்டானு ஆரம்பித்தால் ஒரு அக்ரஹாரம் கூட தமிழ்நாட்டில் இருக்காது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எச்சரிக்கையாக சொல்லுகிறோம். இந்த அரசு திராவிட மாடல் அரசின் போக்கை உலகம் பாராட்டுகிறது. கனடா நாட்டில் பிரதமர் சொல்லுகிறார், தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி போடுகிற காலை உணவு திட்டத்தை கனடா நாட்டிலே நான் பயன்படுத்த போகிறேன். எனக்கு முன்னுதாரணமாக வழிகாட்டியாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனக்கு கிடைத்திருக்கிறார் என்று ஒரு நாட்டில் பிரதமர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு சமத்துவத்தை உருவாக்க வேண்டுகிற இந்த மண்ணில் காலையில் சில பேர் கூடி சில கட்சி என்ற பெயரில் இன்னைக்கு ஒரு கட்சி, நாளைக்கு ஒரு கட்சி, நாளானைக்கு ஒரு கட்சி, என்னைக்கு எந்த கட்சியில பதவி கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும், எங்க கூடிய கைவாடிகள் சூத்திர பஞ்சம கூட்டங்கள் நண்பர்களே இனத்தின் இடிவை சுமந்து பேசியிருக்கிறார்கள். நான் கடைசியாக சொல்ல விரும்புகிறேன், நாங்கள் நோயில் சாக விரும்பவில்லை, நாங்கள் விபத்தில் சாக விரும்பவில்லை, நாங்கள் லட்சாதிபதியாக சாக விரும்பவில்லை, நாங்கள் கோடீஸ்வரராக சாக விரும்பவில்லை, நாங்க எம்எல்ஏ எம்பி மந்திரியா சாக விரும்பல, நாங்க செத்தாலும் மானத்தோடு சாக வேண்டும் என விரும்புகிறோம். மானத்தோடு சாவதற்காகத்தான் இந்த கருப்பு சட்டை போட்டிருக்கோம். இந்த கருப்பு சட்டை வேலை என்ன தெரியுமா? கடைசி பூநூல் இந்த நாட்டில் இருக்கிற வரையிலும் கரிஞ்சட்டை பணியின் வேலை என்பது ஓயா, அதுதான் வேலை.